இன்னைக்கு நாம ஒரு துக்கமான விஷயத்தை தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பெங்களூர்ல நடந்ததான ஒரு சம்பவம் நேற்று வலைத்தளத்துல வந்திருந்தது. அதாவது ஒரு நியூஸ் பேப்பர்ல, பேப்பர்ல வந்திருந்தது. ஒரு பெண் பிள்ளை அவங்களுக்கு பிறந்திருக்கு. அந்த பெண் பிள்ளை அவங்களுக்கு வேண்டாம். அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண் பிள்ளைய விற்றுவிட, அதாவது ஏதாவது ஒரு நல்ல விலைக்கு வந்தா வித்துறலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைய யாருமே வாங்க முன் வரல. அதுக்கப்புறம் துக்கத்தோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. பிள்ளை பிறந்து 1 மாசம் தான் இருக்கு. அந்த நேரத்துல அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட சொல்லி, இந்த பிள்ளைய வித்து போடுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி, அப்புறம் பக்கத்து கிராமத்துல உள்ளவங்க அந்த பிள்ளைய வாங்கிக்கிறேன்னு சொல்லி, அந்த பிள்ளைய ஏறக்குறைய ரூ. 1,00,000 அந்த பிள்ளைய வித்திருக்கிறாங்க. வித்துட்டு அந்த பணத்துல ஒரு பைக்கும், ஒரு செல்போனும் வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு அந்த பிள்ளையை பெற்ற தாயும் உடந்தை. 2 பேரும் சேர்ந்து தான் அதை பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயம் எப்படி வெளியே வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, 1 மாசம் பிள்ளை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்களா கேட்கும்போது, இவங்க ஏதோ சொன்ன காரணங்களால அவங்க திருப்தி அடையாதவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களா சேர்ந்து போலீஸ்ல போய் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து விசாரிச்சப்ப தான் இந்த உண்மை வந்து பக்கத்து கிராமத்துல இருந்து பிள்ளைய போய் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மீட்டு எடுத்திருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியாவதுனால்